மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் செலுத்த வேண்டிய 2 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி தற்பொழுது செலுத்தப்பட்டுவிட்டது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா ஏற்பாடுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக KN நேரு தெரிவித்த நிலையில் தற்பொழுது சேகர் பாபு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் சித்திரை திருவிழாவுக்கு இருந்த பிரச்சினையும் நிறைவடைந்து விட்டது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. தற்பொழுது 2 கோடி மின்கட்டண பாக்கி செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த உங்களுடைய விவரங்களை நீங்க பகிரலாம். மதுரை மாநகராட்சிக்கு மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் செலுத்த வேண்டிய 2 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி செலுத்தப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது பேசிய அவர், கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சார்பாக மதுரை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய மின் கட்டணம் சுமார் 2 கோடி ரூபாய் இருந்ததாகவும் அந்த கட்டணம் முழுவதும் நேற்று செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். எனவே சித்திரை திருவிழாவுக்கு இருந்த பிரச்சனை நிறைவடைந்து விட்டதாகவும், பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆனந்தமாக அழகாக மகிழ்ச்சியோடு ஆற்றில் களமிறங்குவார் என்றும் சேகர் பாபு தெரிவித்திருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது அதிமுக சார்பாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய நிலையில மின்கட்டண பாக்கி இருக்கிறது, அதனை செலுத்தினால் மட்டுமே சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைச்சர் KN நேரு பதிலளிக்கும் போது, மாநகராட்சிக்கு ஏற்கனவே அதற்கான அறிவுரை உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பாக்கி தொடர்பாக கட்டண பாக்கி தொடர்பாக எவ்வித கேள்வியும் கேட்காமல் சித்திரை திருவிழாவை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவிக்கும் போது, நிலுவையில் இருந்த 2 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கியும் செலுத்தப்பட்டு விட்டது. எனவே கள்ளழகர் இனி ஆனந்தமாக ஆற்றில் இறங்குவார் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பது சட்டப்பேரவையில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.